வாங்கடா, போய் உங்க அக்காவை சமாதானப்படுத்தலாம். வாங்க. மகா, அம்மாடி மகா, போதுமா? போதும். சந்தோஷமா உனக்கு இப்போ என் புருஷன் கிட்ட என்னென்னமோ பேசி அவர் மனசை கலைச்சிட்டு தனி கொடுத்து நம்ம போறோம்னு பேசுற அளவுக்கு முடிவு பண்ண வச்சுட்டல. கடைசியா நீ திட்டம் போட்ட மாதிரி என்னையும் அவரையும் முழுசா பிரிச்சுட்டல்ல. இப்ப திருப்தியா? திருப்தியா உனக்கு? அக்கா, என்னக்கா இப்படி பேசுற? உன்னை மாமாவை பிரிக்கணும்னு செல்விக்கு என்ன அவசியம் இருக்கு? மா சொன்னல பத்திக்கோங்க, இனிமேதான் பெரிய தீபாவளியே ஸ்டார்ட் ஆக போகுது. பொறுமையா பார்த்து என்ஜாய் பண்ணு. அண்ணி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, இல்ல. நீ எவ்வளவு பெரிய தப்பானவன்னு இப்பதான் நான் சரியா புரிஞ்சிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லவ மாதிரி வேஷம் போட்டு பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம திருடினவ தானே நீ. உன்னை இன்னும் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு என்னமா இருக்கு? அக்கா, நீயாக்கா அப்படி பேசுற? சத்தியமா சொல்ற, நீயும் மாமா ஒண்ணு சேரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் செல்வி போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்காம அவங்கள தப்பு தப்பா பேசிட்டு இருக்கேக்கா. அக்கா, இதெல்லாம் நியாயமே இல்லக்கா. வாடா நல்லவனே, வா. இப்ப நான் பேசுறது நியாயம் இல்லாம தப்பு தப்பா தான் உனக்கு தெரியும். உன் பொண்டாட்டி வர்றதுக்கு முன்னாடி உங்க அக்கா பேசுறதெல்லாம் வேத வாக்கா நினைச்சவல்ல நீ. இவ வந்த உடனே நான் பேசுறதெல்லாம் உனக்கு தப்பா தெரியுது இல்ல? நீ என்னடா பண்ணுவ? பாவம், உன் பொண்டாட்டி மயக்கத்துல இருக்க, அதான் பேசுற எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்க. நான் சொன்னேனேடா, இந்த செல்வி கூடவே இருந்து குழி பறிக்கிறவ, நம்ம குடும்பத்தை நாசமாக்குறவன்னு. உங்க யாருக்குமே உரைக்க மாட்டேங்குதே. நான் சொன்னது எவ்வளவு உண்மைன்னு இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்க எல்லாருக்கும் தெரிய வரும். அது வரைக்கும் நான் கெட்டவளாவும் தப்பானவளாவும் இருந்துட்டு போறேன். மகா, ஆத்திரத்துல அறிவில்லாம என்ன பேசுறோன்னு புரியாம பேசாத. செல்வி ஒன்னையும் மாப்பிளையும் சேர்த்து வைக்க எவ்வளவு சிரமப்பட்டான்னு எங்களுக்கு தாண்டி தெரியும். அவ நல்ல மனச புரிஞ்சுக்காம இப்படி வார்த்தையை விஷமாக்கி அவ மேல இப்படி கக்கிறியேடி. அவ மனசு புண்படுற மாதிரி பேசுறியே, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை.